ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதை. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட அவரி செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவரியோட இலைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். பார்க்க அப்படியே முழுசாக கொழிஞ்சியோட இலை மாதிரியே தான் இருக்கும். அதோட பூக்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஒரு பழுப்பு கலரில் குட்டி குட்டியாக தான் இருக்கும். ரொம்ப குட்டி குட்டி பூக்களாக தான் இருக்கும். காய்கள் வந்து அப்படியே கொத்து கொத்தாக காய்க்க ஆரம்பிக்குங்க. காய்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு காய்கள் கொத்தா காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட விதை வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா உருட்டு காய்களாக தான் இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல பீன்ஸ் மாதிரி உருட்டு காய்களாக தான் இருக்கும். சிலர் வந்து பட்டை காய்களாக காமிக்கிறாங்க, அது வந்து கொழிஞ்சியோட காய்கள். இது வந்து இதோட காய்கள் வந்து இந்த மாதிரி குச்சி குச்சியாக நல்லா நீளமாக நிறைய காய்கள் வந்து இருக்கும். இன்னும் விதைகள் வந்து எதுவுமே காயிலைங்க, ஓரளவுக்கு எல்லாமே பச்சை காய்களாக தான் இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா, கரெக்டாக கீழே ஸ்டெம்ஸில் இருந்தே ஃபுல்லாகவே விதைகளாக தான் இருக்குது. பெருசாக வந்து இதாக இல்லை. இப்போ வந்து கீழே சின்ன சின்ன செடிகள் வந்து இருக்குது. அது வந்து எப்படி இருக்குது, பிடுங்கி நம்மளால் நாற்று வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நல்லா ஆணி வேர் போகிற செடிகளாக தான் இருக்குது. இது வந்து நம்ம க்ரோ பேக்கில் போட்டு ஓரளவுக்கு நல்லா வளர்ந்தது அப்படின்னா அதை சேல்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கொஞ்சம் நாற்றுகள் வந்து நிறையாவே இருக்கிறது நமக்கு கிடைக்கிறத பிடுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாருங்கள், ஒரு 4 செடி வந்து பிடுங்கியிருக்கோம். நல்லா வேரோடு தான் பிடுங்கியிருக்கோம். இது க்ரோ பேக்கில் போட்டு வளர்ந்து நல்லா வந்தது அப்படின்னா கண்டிப்பாக பிளான்ட்ஸாக ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சீட்ஸ் வந்து ஃபுல்லாகவே இருக்குங்க. இந்த சீட்ஸ் காஞ்சுது அப்படின்னாலுமே சீட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். பிளான்ட்ஸ் வந்து சின்ன பிளான்ட்டாக இருந்தாலுமே அப்படியே ஃபுல்லாக கொத்து கொத்தாக காய்கள் வந்து வைக்கிது. நல்ல செடி வந்து புஷ்ஷியாக இருக்குது. பிளான்ட்டுமே ஹைட் வந்து நல்ல ஹைட்டில் இருக்குங்க. எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரி இருக்க சில செடிகள் வந்து என்னென்னு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா, கொழிஞ்சின்னு சொல்லி இது அவரி மாதிரியே இருக்க பிளான்ட்ஸ் வந்து இன்னொன்று. இது பார்த்திங்கன்னா அவரி மாதிரியே தான் இருக்கும். அதோட பூக்களும் பார்த்திங்கன்னா அவரியோட பூக்கள். இது பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து அவரி கிடையாது, ஆனால் அவரியோட பூக்கள் மாதிரியே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அவரியோட பூக்கள் மாதிரியே தான் இருக்கும். அதோட காய்களுமே அதே டிட்டோ அவரி மாதிரியே தாங்க இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டு உருட்டு காய்களாக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து அவரியில் நல்லா நிறைய இலைகள் வந்து இருக்குங்க. ஒரு கொத்துக்கு வந்து இந்த மாதிரி நீளமாக வரி வரியாக நிறைய இலைகள் இருக்கும். ஆனால் இதில் வந்து எப்படி இருக்கும்னா, வெறும் 3 இலைகள் மட்டும்தாங்க இருக்கும். இந்த இலை வந்து இது வந்து அவரி கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா, அவரியோட இதே மாதிரி இன்னொன்று இலையும் அதே மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, அவரியோட இலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்களா. இந்த செடி பார்த்திங்கன்னா இதோட அவரியோட இலை மாதிரியே இது வந்து காட்டவுரின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது அவரியான்னு தெரியல. ஆனால் இதோட இலைகள் ரொம்ப சிறு இலைகளாக இருக்கும். ஆனால் அதோட காய்கள் வந்து கொழிஞ்சியோட காய்கள் மாதிரி இருக்கும். சேம் பூக்களும் அதே மாதிரி தாங்க இருக்கும். அடுத்து இன்னொன்று இதே மாதிரி இருக்குது இன்னொரு செடி அப்படின்னா கொழிஞ்சி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கொழிஞ்சி செடி வந்து பூக்கள் வந்து வேறு நிறமாக இருக்கும். அதே மாதிரி காய் வந்து பட்டையாக இருக்குங்க. இவ்வளோ தான் கொழிஞ்சியோட டீட்டெயில்ஸு. இப்போ நம்மக்கிட்ட செடி இருக்குது, அதை கொண்டு போய் வச்சு எப்படி வளருதுன்றதை நம்மளோட ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுவோம். அது வந்துருச்சு அப்படின்னாலுமே பிளான்ஸ் வந்து ஷார்ட்ஸில் தான் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.